ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்களை போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்களை நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ பார்க்க மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்களை போகிற முன்னாடி நீங்களும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம் பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியல் அனுப்பிட்டு இருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் 2 ப்ரீசெட் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் வந்து மறக்காமல் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, பீட் மார்க் ப்ரீசெட் ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட் தான் ஃபஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு அது மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும். இமேஜஸ் தான் ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேகர் வந்து நீங்கள் ஷேகர் ப்ரீசெட்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. அது இந்த மாதிரி தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணி வச்சுப்பேன். இதில் மார்க் ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேகர் வந்து நீங்கள் ஷேகர் ப்ரீசெட்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க போதும். அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து இப்படி ஆட் பண்ணது பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ரெட்லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணி மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துருங்க. ஸ்க்ரீனில் இமேஜ் வந்து ஃபிட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் நீங்கள் வேணால் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரெட் லைன் வந்து மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் ஒரு 3வது கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணி மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு எகைன் மேலே 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருங்க. அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜ் அலைன் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் எகைன் பார்த்தீங்கன்னா அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, கட் பண்ணுற பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பதில் ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரெட் லைன் வந்து மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட் சிசி தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். சிசி எதுக்கு பார்த்தீங்கன்னா இமேஜோட குவாலிட்டி அதிகப்படுத்துறது தான் சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம்னா நான் வந்து இன்னொரு ப்ரீஸ் சொல்லியிருப்பேன், ஷேகர் ப்ரீஸ் வந்து அந்த ப்ரீஸ்லேருந்து இப்போ ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேகர் பிட் இருக்கும். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ப்ரீஸில் வந்து எகைன் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஷேகர் ப்ரீஸை. அதில் வந்து சிசி வந்து நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒரு 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயரையும் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஐக்கான் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த 3 செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆன அப்புறம் ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்தீங்கன்னாவே இந்த 3 லேயர் காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து ப்ளஸ் போட்டு பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட்டு 3 லேயர்ஸ் கொடுத்தீங்கன்னா அங்கே காப்பி பண்ண அந்த 3 லேயர் இங்கே பேஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் எண்டுக்கு வந்துடுங்க. எண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லேயர் செலக்ட் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி அந்த 3 ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த 3 ப்ளூ லேயரும் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்குமே பாருங்க, அப்போ தான் இமேஜில் வந்து அப்ளை ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜுக்கு தேவையான ஷேகர் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா ஷேகர் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேகர் பிட் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த ப்ரீஸ்லேருந்து தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீஸில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் கீழே பார்த்தீங்கன்னா 3வது ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் போங்க. அதில் போனீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் எல்லாமே காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிற எல்லா இமேஜையும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன் எப்படி வந்து இமேஜ் ஆட் பண்ணி அதுக்கு இமேஜ் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுறதுன்னு. ஓகே, இப்போ வந்து எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சுட்டா ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம்.
ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கானை யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஏரோக்கு அதை செலக்ட் பண்ணிடுங்க. அந்த ஏரோவை செலக்ட் பண்ணாவே அடுத்த பேஜுக்கு வந்து மூவ் ஆயிரும். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வரும். 1080 வச்சுருங்க. ஓடிக்கு ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.